எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 4 வந்துருச்சு. அதுவும் மொக்க ப்ரோமோ தான். இன்றைக்கி ஃபுல்லாக வாரம் ஃபுல்லாக நம்ம எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்ததுக்கு விஜய் சேதுபதி அவங்கள வச்சு செய்யலை, நம்மளை தான் வச்சு செய்கிறாரு. ஒருத்தரை எழுப்பி நிற்க வச்சு அவர் பண்ண தவறுகளை தனித்தனியாக எடுத்து சொன்னால் அவருக்கு ஏதாவது கிரீடம் குறைஞ்சிருமா, இல்லை அவர் ஹைட் ஏதாவது குறைஞ்சி போயிருமா என்னன்னு தெரில. ஜென்ரலாகவே பேசிகிட்டு இருக்காரு. வினோத் கால் தூக்கி போட்டதுக்கு ஆதிரை கால் தூக்கி போட்டது தப்பு தான், இல்லைன்னா சொல்லலை. கமருதி நடிக்க போனது தப்பு தான், திவாகர் கை வாங்கினது தப்பு தான். ஆனால் இதெல்லாம் ஜென்ரலைஸ்டாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறது எந்த வகையில் நியாயம் தெரியல. இருக்கிறதுலே பெரிய தப்பை இவர் தான் பண்ணுறாரு. எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக பேசி பொறுமையாக சொல்ல வேண்டாமா, இது பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ்டாகவே எடுத்துகிட்டு போனால் எப்படிங்க அவங்களுக்கு புரியும்? நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையில் புரிஞ்சுட்டு தெரிகிற கேஸுங்களா அதுங்க? உட்காந்து 1.5 மணி நேரம் லெசன் எடுத்தாலே 1.5 மணி நேரம் கழிச்சு அவர் கிடக்கிறாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் சொன்னால் எப்படி? எனக்கு புரியலை. மோரோவர் ஆதிரையை திட்டுறதில் இவர் காமிக்கிற கான்சன்ட்ரேஷன் பார்வதி திட்டுறதில் காமிக்கிறது இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எப்போயுமே ஆதிரை தான் இவரோட டார்கெட்டாக இருக்குது. ஆதிரை நான் போயிட்டாங்க இந்த வீக்கோட. இனிமேல் என்ன பண்ணுவார்? வேறு யாரையாவது பிடிச்சிக்குவார் ஆதிரைக்கு பதிலாக. ஆனால் ஃபுல் இரிட்டேஷன் கொடுத்துட்ருக்கிற பார்வதியை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டென்ட் கொடுக்குறவங்க உள்ளுக்குள்ளே, அவங்க மூலமாக தான் சேனலுக்கு கண்டென்ட் வருது அப்படிங்கிறதுனால கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. நீங்கள் எலிமினேட் பண்ணாமல் கூட இருந்துட்டு போங்க, அட்லீஸ்ட் கேள்வியாவது கேளுங்களேன். ஒரு சீசனில் தப்பு பண்ணவர் வின்னர் ஆனார் தான். ஆனால் குறைஞ்சபட்சம் வாரம் அவர் பண்ண தப்பு அட்ரஸாவது பண்ணாங்க. கமல் சார் பண்ணார், தப்பையாவது அட்ரஸ் பண்ணார். ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அடுத்த பட்சம் தப்பையாவது அட்ரஸ் பண்ணார். இவர் தப்பையே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் காமன் ஆக்குறாரு. இருக்கிறதுல யார் ரொம்ப மோசம்னு ஒன்று இருக்குல்ல, யார் அதிகமாக கேள்வி கேட்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்ணி ஜென்ரலாக கேட்டு பார்க்குற நம்மளையும் கடுப்பாக்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு 0.1% கூட எதுவும் புரியாத மாதிரி தான் இவர் இன்றைக்கி ஷோ நடத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மொக்கையாக ப்ரொமோனாலுமே இவ்வளோ மொக்கையாக இருக்குன்னா எபிசோட் எவ்வளோ மொக்கையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பார்க்கலாம், ப்ரொமோ பார்த்துட்டு அடுத்த ப்ரொமோ வருதான்னு பார்த்துட்டு வரேன். தேங்க்யூ.